லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோங்க இது. நார்மலாக சண்டே பார்த்தீங்கன்னா பிஸியாக தான் இருக்கும். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என் தம்பிங்களுக்கு வந்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து சமையல் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுற மாதிரி இருந்தது. நான் பிரியாணி செய்யும் போதெல்லாம் என் பொண்ணுங்க தான் எனக்கு வந்து தக்காளி கட் பண்ணி தருவாங்க. அது எப்பவுமே அவங்க ரெகுலராக பண்ணுறதா. ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கையெல்லாம் எதுவுமே பண்ணிக்காம நல்ல விதமாக சேஃபாக தான் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எனக்கு எல்லாமே வந்து உரிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அந்த பெரிய வேலை வந்து எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி தாளிக்கிற வேலை எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டாங்க. நடுவீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு அடுப்பில் தாளிச்சிட்டு இருந்தேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, கறி கிரேவி, அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தயிர் வெங்காயம், அது போக ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, மீன் வறுவல் இந்த மாதிரி பண்ணாங்க. இது கூடவே ரொம்பவும் ஸ்பெஷலான நம்மளோட கேக்கு தாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கு தான். அது இல்லைன்னா அது எப்படி சிறப்பாக அமையும். அதனால வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சூப்பரான கேக்கு ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.